அடுத்த கேள்வி அனிஷா குடும்பத்தினருக்கு. கேள்வி இதுதான். உங்களுக்கும் உங்க மருமக அனிஷாவுக்கும் இடையே நடந்த வாக்குவாதங்கள், ஒரு 3 வாக்குவாதங்கள் சமீப காலங்களில் என்னென்ன விஷயமா நடந்துச்சு? பிசினஸ்ல எங்க பையன் கொஞ்சம் லாஸ் பண்ணான் பணம், அதுல கொஞ்சம் வாக்குவாதம். அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ற விஷயத்தை பத்தி பேசி உங்களுடைய தங்கை ஓகே அதுல அதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க எதுக்கு உங்ககிட்ட திட்டு வாங்குவாங்க? லேட்டா தூங்குவாங்க, லேட்டா எழுந்திருப்பாங்க. கரெக்டா யூனிஃபார்ம் தானே போடுறேன். லேட்டா தூங்கி லேட்டா தானே இருக்காங்க. சீக்கிரமா தூங்கி லேட்டா இருந்தாலும் தப்பு. காலைல 10 மணி அளவுக்கு எழுந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே கேள்விகள், இதே சூழலுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ அனிஷா கிட்ட பேச போறோம். லெட்ஸ் கால் அனிஷா. ஸோ அனிஷா, உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் சமீப காலங்கள்ல நடந்த வாக்குவாதங்கள் எதை பத்தினது? எப்பப்பெல்லாம் வாக்குவாதம் பெருசா நடந்துச்சு? மோஸ்ட்லி எங்களோட சிஸ்டர்இன்லாவோட கல்யாணத்துக்காக நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். எப்போ அவங்கள கல்யாணம் பண்ண போறீங்க, பிகாஸ் சின்ஸ் கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் தட் வுட் பி த ஒன். அது ஒன்று. இன்னும் 2 சொல்லாமே. மோஸ்ட்லி எங்களோட ஃபாதர் இன்லா பற்றி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஓ, ஃபாதர் இன்லா பற்றி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஏன் அப்படி? என்ன ஃபாதர் இன்லா அப்படி என்ன பண்ணுவாங்க? நானும் எங்கள் ஃபாதர் இன்லாவும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ மோஸ்ட்லி எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய கிளாஷஸ் நடக்கும். உங்களுக்கும் உங்க ஃபாதர் இன் லாக்கும் கிளாஷஸ் நடக்கும். அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்றது எங்க மாமியார் தான். சமாதானப்படுத்துறது. அதனால ஃபாதர் இன் லா பத்தி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஆர்குமெண்ட்ஸ், எஸ். சரி, ஓகே. இன்னும் நீங்க எந்த விஷயத்தை வந்து அடிக்கடி அவங்க கிட்ட ரெகுலரா திட்டு வாங்குவீங்க அவங்க கிட்ட? எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு ஞாபகம் இல்லையா? சரி, இது உங்க ஃபைனல் ஆன்சரா எடுத்துக்கிட்டானா? எஸ். ஓகே. சோ அனிஷா, உங்க மாமியார் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால கிளம்பி இங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். ஸோ உங்கள் மாமியார் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பார்க்கலாம் எத்தனை விஷயங்கள் மேட்ச் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பிஸ்னஸில் எங்கள் பையன் கொஞ்சம் லாஸ் பண்ணான் பணம், அதில் கொஞ்சம் வாக்குவாதம். அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசி லேட்டாக தூங்குவாங்க, லேட்டாக எழுந்திருப்பாங்க. காலைல 10 மணி அளவுக்கு எழுந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 3 விஷயங்கள் உங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் ஒத்து போகுது. அதாவது உங்களுடைய சிஸ்டர் இன் லா கல்யாணத்தை பற்றி தான் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கும் அப்படின்றீங்க. பட் உங்கள் மாமனார் பற்றியும் ஆர்குமெண்ட் வரும்னு சொல்லியிருக்கீங்க. மிச்சப்படி எதுவுமே கிடையாது அப்படின்றீங்க. பட் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிறீங்க அப்படின்றதுலையும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கிறோம். எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க போய் கட்டி பிடிச்சி சாரி கேட்டு சீக்கிரமா எழுந்துக்கிறேன்னு சொல்லுங்க. போங்க.